Hello students, welcome to Hiba Max 10th Standard Max Centum Challenge videos பார்த்துட்டு இருக்கோம். டே 8 இன்னைக்கு. ஸோ 5 questions இன்னைக்கு கொடுத்துருக்கேன், சால்வ் பண்ணுங்க. அண்ட் சண்டே ரிவிஷன் எக்ஸாம் 2 கொஷின் பேப்பர் உங்களுக்கு வரும் சரிங்களா. கம்யூனிட்டி போஸ்ட்டில் அந்த கொஷின் பேப்பரை நான் கொடுக்குறேன், நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டால் போதும் சரிங்களா. அதுலேயும் சென்டம் எய்ம் பண்ணுங்கள். காலையிலே நான் வந்து கொடுத்துட்றேன், ஸோ தட் நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சாயங்காலம் எழுதுனா போதும் சரிங்களா. அதில் இருக்க 1 வேர்ட்ஸ் ஆன்சர்லாம் கண்டுபிடிச்சிட்டு 2 மார்க் 5 மார்க்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஈவினிங் வந்து டெஸ்ட் எழுதுங்க. டெஸ்ட் எழுதிட்டு சேம் அந்த கம்யூனிட்டி போஸ்ட் கீழேயே வந்து எவ்வளோ மார்க் எடுத்தீங்கன்ட்டு சொல்லுங்கள். அண்ட் லாஸ்ட் டைம் நிறைய பேர் கம்யூனிட்டி போஸ்ட் எங்கே போய் எடுக்கிறதுன்னு கேட்டிருந்தீங்க, அதையும் சொல்லியிருந்தேன். நம்ம சேனலுக்குள்ளே போயிட்டீங்கன்னா வீடியோஸ் பிளேலிஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் போஸ்ட்டுன்னு இருக்கும், அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா. அண்ட் கிராஷ் கோர்ஸில் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்க, டைம் முடிஞ்சிச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஏன்னா ஜனவரி 1 வரைக்கும் தான் சொல்லியிருந்தோம். நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணலாம் சரிங்களா. இப்போ அந்த 5 கொஷின் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸாம்பிள் 6.23, செகண்ட் ஒன் எக்ஸாம்பிள் 5.20, தேர்ட் ஒன் வந்து எக்ஸசைஸ் 4.4ல் தேர்ட் கொஷின், ஃபோர்த் ஒன் வந்து எக்ஸாம்பிள் 3.41 ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் மட்டும் செஞ்சால் போதும், 2 இருக்கும் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். அடுத்து லாஸ்ட் கொஷின் எக்ஸாம்பிள் 2.58. இந்த கொஷின் எல்லாம் தனியாக டேட் போட்டு எழுதுவேங்க, ப்ராக்டிஸ் எடுங்க. ரிவிஷன் எக்ஸாம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு டெஸ்ட் எழுதிட்டு செல்ஃபாக கரெக்ஷனும் பண்ணணும். செல்ஃபாக கரெக்ஷன் பண்ணிவிட்டு மிஸ்டேக்ஸ் இருக்கிறத செக் பண்ணுங்கள். அதே மிஸ்டேக்ஸை நம்ம வந்து எக்ஸாமில் எழுதுறதை நம்ம அவாய்ட் பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த டெஸ்ட் ப்ராக்டிஸே வைக்கிறோம். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, கொஷின் பேப்பர் எடுத்து வச்சுக்கிறாங்க, அதில் இருக்க கொஷின்ஸை மட்டும் பார்த்துக்கிறாங்க, டெஸ்ட் எழுத மாட்டிருக்காங்க. டெஸ்ட் எழுதுனா கரெக்ஷன் பண்ண மாட்டிருக்காங்க. சரி, நம்ம வந்து ஒரு கொஷின் பேப்பர் பார்க்குறோம், அதை டெஸ்ட் எழுதுகிறோம், அதை கரெக்ஷன் பண்ணுறோன்னா தான் எந்த இடத்துல நமக்கு தப்பு வருதுன்னு கண்டுபிடிக்க முடியும். நம்ம நிறைய வீடியோஸ்லாம் பார்ப்போம், இந்த தப்பு பண்ணாதீங்க, அந்த தப்பு பண்ணாதீங்க. நம்ம செய்யும் போது நம்ம என்ன செய்கிறோன்னு நமக்கு தெரியும். அது வந்து நம்ம கரெக்ஷன் பண்ணும்போது தான் நம்ம அதை ரெக்டிஃபை பண்ண முடியும், எக்ஸாமில் சென்டம் எய்ம் பண்ண முடியும். அண்ட் நிறைய பேர் ஹாஃபலி எக்ஸாமோட ரிசல்ட் வீடியோவில் சொல்லியிருந்தீங்க, நான் 8 மார்க்கில் எனக்கு மார்க் போச்சேன். 8 மார்க்கில் மார்க்கே போகக்கூடாது. 2 8 மார்க்கில் தரவாக இருக்கணும். எல்லா சம்ஸும் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். நமக்கு இன்னும் டைம் இருக்குது சரிங்களா. ஒரு ரிவிஷன் எக்ஸாமுக்கும் நீங்கள் எதெல்லாம் முன்னாடி படிக்கலையோ அதை எடுத்து ஃபஸ்ட்டு படிக்க பாருங்கள். இப்போ நாளைக்கு ஆனுவல் எக்ஸாம்னால் நீங்கள் இன்றைக்கி எப்படி படிப்பீங்களோ அந்த மாதிரி இனி வரக்கூடிய எல்லா டெஸ்ட்டுக்கும் கவனமாக படிங்க. அப்போ தான் நம்மளால் ஒரு கோலை வந்து அச்சீவ் பண்ண முடியும், சென்டம் வந்து அச்சீவ் பண்ண முடியும் சரிங்களா. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். எல்லாருமே இந்த டே சேலஞ்ச் வீடியோஸை ஃபாலோ பண்ணுங்கள், நிறைய லைக் பண்ணுங்கள், அப்போ தான் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சரிங்களா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.